கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். Let us read from the epistle to the Hebrews chapter 4 and verse 12. For the word of God is quick and powerful and sharper than any two-edged sword, piercing even to the dividing asunder of soul and spirit and of the joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட தன்மைகள் உள்ளது என்கிறதை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is mentioned about the qualities of the word of God. நாம் இந்த மாலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். We have gathered here this evening to worship the Lord and to hear the words of God. கர்த்தருடைய வார்த்தையானது நமக்குள்ளே ஜீவனை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. The word of God is able to infuse life in us. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை நாம் அனுபவிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். We are able to experience power in the word of God. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான ஒரு பட்டயமாக அது இருக்கிறது. The word of God is sharper than any two-edged sword. கணுக்கள் ஆத்துமாவையும் ஆவியையும் உருவ குத்துகிறதாக கணுக்களையும் ஆவியையும் பிரிக்கிறதாக அது இருக்கிறது. Piercing even to the dividing asunder of soul and spirit and of the joints and marrow. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக கர்த்தருடைய வார்த்தையானது காணப்படுகிறது. And the word of God is a discerner of the thoughts and intents of the heart. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையாக அவர் இருக்கிறார். The Lord Jesus Christ is the word of God. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 5 வசனங்கள். John chapter 1, the first 5 verses. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக காணப்படுகிறார். The Lord Jesus Christ is the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was the word. திருத்துவத்தின் இரண்டாவது ஆழ்தத்துவமாகிய குமாரன் வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். The second personality of the triune Godhead, the Son, is called the word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. That word was with God and the word was God. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். And he was in the beginning with God. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. All things were made by him, and without him was not anything made that was made. சிருஷ்டிப்பிலே உண்டாக கடவது என்கிற அந்த வார்த்தையின் மூலமாக எல்லாம் உண்டாக்கப்பட்டது. During creation, let there be was the word that was used to create everything. அவரை கொண்டும் அவருக்கென்றும் எல்லாம் உண்டாக்கப்பட்டது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. And the word of God says that all things were made by him and for him. தூதர்களுடைய விழுகை நிமித்தமாக பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக போய்விட்டது. And the earth became without form and void because of the fall of the angels. பாழும் சூன்யமும் இருளுமாய் இருந்ததான இந்த பூமியை கர்த்தர் அழகாக சிருஷ்டித்திருக்கிறார் தம்முடைய வார்த்தையின் மூலமாக. And this earth which was desolate and was brought to naught and was empty, the Lord by his word has created it beautifully. சிருஷ்டிப்பை பார்க்கும்போது அந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறதான ஜீவனையும் வல்லமையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. When we look at the creation, we are able to know the power in the word of God. நல்ல அழகான மலைகள், பள்ளத்தாக்குகள், அழகழகான நல்ல நீரோடைகள், நதிகள், கடல்கள், இவ்விதமாக பல்வேறு சிருஷ்டிப்புகளை நாம் பார்க்கிறோம். We are able to see beautiful hills and valleys and beautiful streams and rivers and oceans, and all things that are created are beautiful. காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், நீர்வாழும் ஜந்துக்கள், நல்ல அழகழகான பறவைகள்,
இப்படி எல்லாம் நாம் பார்க்கிறோம். எல்லாம் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. And we see the beasts of the field and the domestic animals and beautiful birds and creeping things, all were created by the word of God. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி இந்த பூமியின் ரூபத்தை புதிதாக்கி இருக்கிறார். The Lord sent his word and has made the form of this earth to be renewed. இந்த பூமியானது தேவனால் பராமரிக்கப்பட்டு வருகிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். We must also say that this earth is being maintained by God. தேவன் எல்லாம் தம்முடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். God has created everything by his word. கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. The word of God is so quick and powerful. மாத்திரமல்ல, இந்த பூமியை கர்த்தர் பராமரித்தும் வருகிறார். Not only that, the Lord continues to maintain this earth. ஒரு 10 நாளைக்கு இந்த பூமியிலே சூரியன் உதிக்காமல் போய்விடும் என்று சொன்னால் இந்த பூமியானது நாரி கெட்டு போய்விடும். Say if the sun does not arise upon the earth for 10 days, this earth would be stinking and would be spoiled. ஒவ்வொரு நாளும் சூரிய வெளிச்சத்தினாலும் வெப்பத்தினாலும் கர்த்தர் இந்த பூமியை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். The Lord is purifying this earth every day by the sunlight and by the heat that comes from that. இப்படி பராமரித்து வந்து கொண்டே இருக்கிறார். In this manner the maintenance work is done by God. எல்லா சிருஷ்டிகளை பார்க்கிலும் மனிதர்களாகிய நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். Above all his creation, we human beings are special. தேவன் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்கினார். God created man in his own image after his own likeness. பூமியின் மண்ணினாலே உருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை மனுஷனுடைய நாசியிலே ஊதினார். மனிதன் ஜீவாத்மாவானான். The Lord formed man out of the dust of the ground and breathed into his nostrils the breath of life, and man became a living soul. இவ்விதமாக அழிவுக்குரிய ஒரு மண்ணான சரீரமும் அழிவில்லாத தேவனுடைய ஜீவனும் நமக்குள்ளே இருக்கிறது. In this manner we have a body that is prone to corruption and the life of God in us which is incorruptible. இந்த எல்லா சிருஷ்டிப்புகளிலும் மனிதனுடைய சிருஷ்டிப்பு விசேஷமான ஒன்றாக காணப்படுகிறது. Above all creation, the creation of man is excellent. கர்த்தர் இந்த மனிதனை குறித்து ஒரு மேலான நோக்கம் உடையவராக இருந்தார். God has a special plan about mankind. அதைத்தான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். We read about that in Ephesians chapter 1 and verse 4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். He has chosen us in Christ Jesus before the foundation of the world. தமக்கு முன்பாக அன்பிலே பரிசுத்தமும் அன்பிலே குற்றமில்லாதலுமாய் இருக்கும்படியாக உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. This verse has mentioned that we have been chosen before the foundation of the world, that we should be holy and without blame before him in love. உலக தோற்றத்துக்கு முன்னே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொன்னால் அப்ப நம்ம எங்க இருந்தோம்? If we were chosen before the foundation of the world, where were we? நானும் நீங்களும் உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பே பிதாவாகிய தேவனுடைய மனதிலே நாம் இருந்தோம். You and I, before the world was founded, we were in the mind of God the Father. அருமையானவர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பே பிதாவாகிய தேவனுடைய மனதிலே நாம் இருந்தோம். Beloved ones, just examine carefully. Before the world was founded, we were in the mind of God the Father. நம்மை குறித்து ஒரு நோக்கத்தோடு அவர் தம்முடைய மனதிலே நம்மை வைத்திருந்தார். With a definite purpose concerning us, he had us in his mind. நாம் அன்பிலே பரிசுத்தமும் குற்றமில்லாதவர்களுமாய் மாற்ற உருவாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த திட்டமும் நோக்கம் உடையவராக அவர் காணப்பட்டார். He had that plan and purpose concerning us, that we should be made holy and blameless before him in love. அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். For that purpose to be fulfilled, he chose us in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அந்த கிறிஸ்து இயேசுவை கொண்டுதான் அந்த நோக்கம் நிறைவேறும். If he has chosen us in Christ Jesus, it means that purpose would be fulfilled only through Christ Jesus. அதற்காகத்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அவர் அனுப்பி கொடுத்தார். It is for that purpose that he sent his only begotten son into this world. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி
இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நேற்றைய தினத்தில் நாம் கேட்டோம். Yesterday we heard that for God so loved the world that he sent his only begotten Son into this world, that whosoever believeth on him should not perish but have everlasting life. அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி யோவான் 1:12 நாம் படிக்கிறோம். We read in John 1:12 that that word was made flesh and he dwelt among us, full of grace and truth. கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் நம்மை போல பாவ மாம்ச சரீரத்திலே வந்து அவர் நமக்குள்ளே அவர் மனுஷர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணினார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். John 1:14 says that the Lord Jesus Christ dwelt among us, coming in the body of sinful flesh like we all have, and he dwelt among human beings being full of grace and truth. ஒரு பக்கம் நம் மீது தம்முடைய கிருபையை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார், மறுபக்கம் அவர் சத்தியத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். On one side he was bestowing his grace upon us, on the other side he was revealing his truth as well. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். He said, I am the way, the truth and the life. இவ்விதமாக அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். In this manner the word was made flesh and he dwelt among us, full of grace and truth. தேவனுடைய வார்த்தை இந்த இவ்விதமாக நம்மை போல ஒரு மாம்ச சரீரத்திலே வெளிப்பட்டது. The word of God was revealed in a body of flesh like we have. ஆதலால் தான் யோவான் 1 யோவான் 1 முதல் 2 வசனங்களை நாம் படிக்கும்போது, that is why we read in the first epistle of John chapter 1 verses 1 and 2, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தை ஆதி முதல் இருந்தது என்று சொல்லுகிறார். He says that this word of God was from the beginning. அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம் என்று சொல்லுகிறார். He says we have heard that word. கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான அந்த வார்த்தையை அவர்கள் கேட்டார்கள். They heard the word which was through Christ. எங்கள் கண்களினாலே நாங்கள் அந்த வார்த்தையை கண்டோம் என்று சொல்லுகிறார். And he says which we have seen with our eyes. அந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களைப் போல இந்த மாம்ச சரீரத்திலே அவர் காணப்பட்டார். அந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவை, அந்த வார்த்தையை அவர்கள் கண்களினால் கண்டார்கள். And the early apostles saw that word who was Christ with their own eyes, because he was seen in physical form in the body of flesh like they had. ஏதோ அவர் ஒரு கற்பனை பாத்திரமாக கண்டார்கள் என்று அல்ல. They did not see him as some imaginative figure. இங்கே தர்மராஜ் இருக்கிறார். இவர் உண்மையாகவே ஒரு நபராக இவர் இங்கே நிற்கிறார். Brother Dharmaraj is standing here. He is a real person. ஏதோ கற்பனையில இங்க தர்மராஜ்னு ஒரு ஆள் நிக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதல்ல. We are not just imagining that somebody called Brother Dharmaraj is standing here. அதுபோல அந்த வார்த்தையை நாங்கள் எங்களுடைய கண்களினால கண்டோம். இயேசுவாகி அந்த வார்த்தையை தங்களுடைய கண்களினால் கண்டார்கள். When they say which we have seen with our eyes, they saw Jesus, the word of God, with their eyes. கண்டு அந்த வார்த்தையை நோக்கி பார்த்தார்கள், பார்த்து கொண்டே இருந்தார்கள். And then he says which we have looked upon, which means they looked and continued to look. ஏனென்றால் அவருடைய எல்லா அந்த அசைவுகளும் எல்லா ஆக்டிவிட்டீஸும் அவர்கள் நோக்கி பார்க்கிறதுக்கு ஏதுவாக இருந்தது. Because all his activities and movements were for them to see with their eyes. அவருடைய வார்த்தைகளை அவர்கள் நோக்கி பார்த்து கேட்கக்கூடிய நிலவரத்தில் காணப்பட்டது. And his words were such that they were able to look upon it and listen to it. அவர் செய்தான கிரியைகள் எல்லாம் கூட அவர்கள் மிகவும் கூர்ந்து நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார்கள். All the works or activities that he did, they were keenly observing them. அதாவது அவர் செய்த எல்லா அந்த வார்த்தை செய்த எல்லா கிரியைகளையும் அவர்கள் நோக்கி பார்த்தார்கள் என்று சொன்னால் அது விருப்பத்தோடு ஆச்சரியப்பட்டு மிகவும் பூரிப்போடு பார்க்கக்கூடிய கிரியைகளாக இருந்தது. And when they say that which we have looked upon, the works which the word of God that is Christ performed were for them to look with a great eagerness and desire, with a great marvel and with a great joy.
இந்த தேவனுடைய வார்த்தையை எங்கள் கைகளினால் தொட்டோம் என்று சொல்லுகிறார். And they say this word we have touched on or handled with our hands. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. அப்ப அந்த ஆதி அப்போஸ்தலருடைய காலத்திலே கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் காணப்பட்டார். அவரை அவர்கள் கைகளினால் தொட்டார்கள். So during the days of the early apostles, the word of God was present in physical form as Christ, and they touched him with their hands. அதாவது தொட்டார்கள் என்று சொல்லும்போது தொட்டு பார்க்கிறது மட்டுமல்ல, அப்படியே தழுவி கொள்ளுகிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் அவர்கள் காணப்பட்டார்கள். And when they say we have handled the word of life, it doesn't mention a mere touch, but they were embracing him. தழுவிக்கொள்ளும் போது உண்டாகிற அந்த ஸ்பரிசத்தை அவர்கள் உணரக்கூடியவர்களாக, அதை அனுபவிக்கக்கூடியதாக இருந்தார். That feeling of sensation that they had when they embraced him, they were able to experience it. ஆகையினால்தான் அந்த வார்த்தையை எங்கட கைகளினால் தொட்டோம் என்று அவ்வளவு மகிழ்ச்சியாக எழுதியிருக்கிறார். That is why with great gladness he has written that we have handled or touched the word of life. அந்த ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். And about that living word or word of life we are proclaiming to you. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. That life was manifested. அது பிதாவினிடத்தில் இருந்தது. It was with the Father. எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டோம். And was manifested to us, and we have seen that eternal life. அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். And we bear witness about it and show it unto you. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. எதற்காக இவ்வளவு விரிவாக சொல்லிவிட்டு அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்கிறார்? Why does he give such a vivid description and then say we declare it unto you? 3ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் எங்களோட ஐக்கியமுள்ளலாய் இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. In verse 3 he says, that which we have seen and heard declare we unto you, that ye also may have fellowship with us, and truly our fellowship is with the Father and with his Son Jesus Christ. ஒரு மெய்யான தேவனுடைய ஊழியக்காரனுடைய ஐக்கியமானது பிதாவாகிய தேவனோடும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. The fellowship of a true servant of God is with God the Father and with his Son Jesus Christ. இவ்விதமாக ஐக்கியமாய் பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியமாய் இருக்கிற ஒரு தேவனுடைய ஊழியர்களை கொண்டுதான் இப்படி ஒரு கூட்டம் ஜனங்களை தங்களோட ஐக்கியப்படுத்திக் கொள்ள முடியும். Only servants of God who have that real fellowship with God the Father and the Son Jesus Christ can unite a group of people with God. பிதாவாகிய தேவனோடு குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இராத எந்த தேவனுடைய ஊழியர்களும் ஒரு ஜனக்கூட்டத்தை தங்களோடு கூட ஐக்கியப்படுத்திக் கொள்ள முடியாது. No servant of God who doesn't have a true fellowship with God the Father and the Son Jesus Christ can unite a group of people to have fellowship with them. ஏதாவது வித்தைகளை காண்பித்து, ஏதாவது நடனம் பண்ணி, ஜனங்களை கவருகிற மாதிரி காரியங்களை செய்து அப்படியெல்லாம் ஜனக்கூட்டத்தை கூட்டுகிற ஒரு அனுபவம் அல்ல இது. This is not an experience of doing some gimmick or some dance or some outward show to gather a crowd. அவர்கள் அதை பார்த்துவிட்டு அப்படி போய் விடுவார்கள். They will just have a look at it and then go away. ஆனால் இந்த அனுபவம் என்ன? But what is this experience? இந்த தேவனுடைய வார்த்தையானது உங்களை எங்களோடு கூட ஐக்கியப்படுத்தி விடுகிறது. This word of God unites you with us. நீங்கள் பிரதிஷ்டையுள்ள தேவனுடைய ஊழியர்களோடு வைத்திருக்கிற அந்த ஐக்கியத்தின் நிமித்தமாக பிதாவாகிய தேவனோடும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாகி விடுகிறீர்கள். You are united with the Father and with the Son Jesus Christ because of that fellowship which you have with the consecrated servants of God. நீங்கள் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கும்படியாக நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். That which we have seen and heard declare we unto you, that ye also may have fellowship with us. அந்த தேவனுடைய வார்த்தையை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். We declare that word of God to you. எதற்காக இந்த அனுபவம்? Why is this experience? நாம் உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We have been chosen before the foundation of the world. அன்பிலே பரிசுத்தமும் அன்பிலே குற்றமில்லாதவர்களுமாய் இருக்கும்படியாக ஒரு கூட்டம் ஜனங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது அது உலக தோற்றத்துக்கு முன்னே பிதாவாகிய தேவனுடைய நோக்கமாக இருந்தது. அவருடைய மனதிலே நாம் இருந்தோம். It was the purpose of God the Father before the foundation of the world that a group of people holy and blameless before him love should be formed, and for that purpose we were found in the mind of God. நாம் யாரும் நாமாக ரட்சிக்கப்படவில்லை, நாமாக இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை அடைந்து கொள்ளவில்லை.
None of us were saved on our own, neither did we come into this spiritual experience on our own. இந்த விசுவாச வீட்டின் ஐக்கியத்திலே நீங்கள் ஒரு தேவனுடைய ஊழியர்களாகவோ அல்லது நீங்கள் ஒரு விசுவாசிகளாகவோ இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னே பிதாவாகிய தேவனுடைய மனதில் இருந்தீர்கள். If you are united in the fellowship of the faith home as a worker or as a child of God, it means that you were in the mind of God the Father before the world, foundation of the world. ஆதலால் இந்த விசுவாச வீட்டின் ஐக்கியத்தில் தேவனுடைய ஊழியர்களாய் விசுவாசிகளாய் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Therefore you have been united as servants of God and believers in the fellowship of the faith home. எந்த விதமான பூமிக்குரிய கணம் மேன்மை புகழ்ச்சி ஏதாவது பூமிக்குரிய நன்மை இப்படிப்பட்டதான காரியங்களை நாங்கள் வழங்கி எங்களோடு உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளவில்லை. We did not offer you some earthly fame or excellency or sublime experience or reputation and unite you with us. இந்த ஐக்கியத்தில் நீங்கள் நிரந்தரமாக நிலைத்திருக்க கூடாதபடிக்கு பல பரீட்சைகள் சோதனைகள் காணப்படுகிறது. There are many trials and temptations so that you cannot abide permanently or till the end in this fellowship. மறுபக்கத்திலே இந்த ஐக்கியத்தில் நீங்கள் ஒரு பற்றுதலோடு பிடிப்போடு நீங்கள் நிற்பதற்கு புறம்பான ஏதுக்கள் ஒன்றுமே இல்லை. On the other side there are no external props to facilitate you to have a grip, a hold on this fellowship. ஆனா நிக்கிறீங்க, எது உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறது? But you are standing. What has made you to stand? தேவனுடைய வார்த்தை. The word of God. தேவனுடைய வார்த்தை உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறது. The word of God has made you stand. உலக தோற்றத்துக்கு முன்னே பிதாவாகிய தேவன் உங்களை குறித்து கொண்டிருந்தான் அந்த நித்திய நோக்கத்தின்படி நீங்கள் நிலைநிறுத்தப்படுகிறீர்கள். You are made to abide and be steadfast according to the mind of the Father before the foundation of the world by the word of God. நீங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது தேவனுடைய மெய்யான கிருபை. And you being made to stand is the true grace of God. நீங்கள் எவ்விதமாக இந்த ஐக்கியத்தில் இவ்வளவு காலம் இருக்கிறீர்கள் என்று கேட்டால் எல்லாம் கிருபை தான் என்று சொல்லுவீர்கள். If we ask you how are you able to abide in this fellowship for so long, you will say everything is by grace. ஏனென்றால் எந்த ஒரு விசுவாசியவோ எந்த ஒரு தேவனுடைய ஊழியரையோ பற்றி பிடித்து நாம் இந்த ஐக்கியத்தில் நாம் நிலைத்திருக்கிறது இல்ல. Because we do not abide in this fellowship by cleaving on to some servant of God or some believer. நம்மிலே நாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்கிறதான அப்படிப்பட்ட அனுபவத்தில் நாம் இருக்கிறது இல்ல. We do not have friendship amongst us. ஒரு ஃபெலோஷிப் என்கிற அந்த அனுபவத்தில், ஒரு ஐக்கியம் என்கிற அந்த அனுபவத்தில் நாம் இருக்கிறோம். We are abiding in a fellowship. கிறிஸ்துவின் அன்புதான் உங்களை இங்கே கட்டி வைத்திருக்கிறது. It is the love of Christ that has bound you here. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினால் நான் உங்களை கட்டி இழுத்து கொண்டு வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். He says, I have drawn you by cords of love that I used to draw men. நம்மில் சிலருடைய பாவங்கள், அக்கிரமங்கள், துன்மார்க்கமான கொடூரமான செயல்கள் நிமித்தமாக நம்முடைய கழுத்தில் தூக்கு கயிறு தான் கட்ட வேண்டும், அப்படி ஒரு தண்டனை தான் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் தேவாதி தேவன் அந்த தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் தம்முடைய அன்பின் கயிறுகளினால் நம்மை கட்டி இழுத்து கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கிறார். And some of us a noose had to be tied around us and we had to be executed, killed because of the sins and iniquities and wicked works, evil deeds that we did. But the God of gods took that punishment upon himself, and rather he has drawn us by cords of love and has brought us here. எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் இது ஒரு வியப்பான ஒரு அனுபவமாக, ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு அனுபவமாக, அதாவது எத்தனை வருஷமாக அவங்க யோசித்து ஆராய்ந்து பார்த்தாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அனுபவமாகவே அது இருக்கிறது. And for many Christians also this is a matter of amazement, and this is something beyond their understanding, though they are trying to understand it by researching about it years together. புரிந்து கொள்ள முடியாததினாலே அவர்கள் நம்மை விரும்புகிறதில்லை, மாத்திரமல்ல சிலர் வெறுக்கவும் கூடும். Because of their lack of understanding, some do not have a like towards us, some even might hate us. அவர்கள் நம்மை விரும்பாவிட்டாலும் வெறுத்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, என் தேவன் ஒரு மேலான நோக்கத்தோடு என்னை தெரிந்து கொண்டார். Though they might dislike us or hate us, we have an assurance in our life that God has chosen me with a sublime purpose. எத்தனையோ கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும்
இந்த காரியம் மறைக்கப்பட்ட ஒரு ரகசியமாகவே இருக்கிறது. கர்த்தர் இந்த விஷயத்திலே அவருடைய மனக்கண்களை மூடித்தான் வைத்திருக்கிறார். And to many wise men and scholars, this is something hidden, and God has closed their eyes of understanding. எத்தனையோ தலைமுறையாக கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர்களாக இருக்கக்கூடும். They might be born in a Christian family, and that lineage would extend to many generations. வேதத்தை கரைச்சு குடிச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க சிலர். Some would say that I have memorized the word of God. அந்த அளவுக்கு வேத வசனங்களை படித்து அறிந்திருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார்கள். They are so thorough with the word of God, they say we have read and learnt it. ஆனால் இந்த வேத வசனங்களின் கருத்துக்களை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அவருடைய மனக்கண்களை திறக்கவில்லை. But God has not yet opened their eyes of understanding to know the meaning of these words of God. அவர்கள் உலகத்திலே கல்விமான்கள், ஞானிகள். They are wise and learned men in the world. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுகிற விஷயத்திலே அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டவர்கள். But in the matter of knowing and understanding the word of God, they have their understanding darkened. தேவன் அவர்களுடைய கண்களையும் திறக்க விரும்புகிறார். God wants to open their eyes as well. கர்த்தர் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய கண்களையும் திறக்க விரும்புகிறார். God wants to open the eyes of such Christians as well. பிரகாசமுள்ள மனக்கண்களை கட்டளையிட விரும்புகிறார். The Lord wants to command eyes of enlightenment to them. தேவனுடைய வார்த்தையானது உன் மனதை மூடி இருக்கிற அந்த திரைச்சீலையை கிழித்து உனக்குள்ளே ஒரு மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. The word of God is able to tear apart the covering that is close your eyes, your understanding, and it wants to bring an enlightenment to you. வார்த்தையாகிய அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. And in him who is the word was life, and that life was light unto men. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய மனக்கண்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக திறக்கப்பட நீ விரும்புகிறாயா? Brother, sister, do you want your eyes of understanding to be opened by the word of God? உன்னுடைய புத்தியில் காணப்படுகிற அந்தகாரம், அந்த குருட்டாட்டத்திலே இருந்து நீ விடுவிக்கப்பட விரும்புகிறாயா? Do you want to be delivered from that darkness, from that blindness in your eyes of understanding? நிச்சயமாகவே நீங்கள் அப்படி விரும்புவீர்கள் என்று சொன்னால் பாக்கியசாலிகள். Truly, if you desire it, you are blessed. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வெறுமையாய் அனுப்பப்படுகிறதில்லை. The word of God is not sent to you empty. அது தான் விரும்பின காரியத்தை செய்து நிறைவேற்றும்படியாக அது அனுப்பப்படுகிறது. It is sent so that it can fulfill the work that it has desired to do. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் அது உங்களிலே செய்ய விரும்புகிற காரியங்களை செய்து உங்களிலே ஒரு மறுரூபத்தின் வேலையை செய்து விடுகிறது. Though you refuse to accept it, it does the work that it wants to do in you and works a transformation in you. உங்களுடைய வாழ்க்கையை சரியான திசையிலே அது திருப்பி கொண்டு வரக்கூடிய வார்த்தை. It is able to turn your life into the right direction. தேவனுடைய வார்த்தையானது அது ஜீவனும் வல்லமையும் உள்ள ஒன்றாக இருக்கிறது. The word of God is quick and powerful. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவனுக்குள் இருக்கிற எல்லா பாவ இருள் அவனை விட்டு நீங்கி போய்விடும். When the word of God enters into a man, all the darkness of sin that is in him will be dispelled. உலகத்திலேயே நம்பர் 1 நம்பர் பாவி, நான் அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன், அவ்வளவு பாவத்திலிருந்து இயேசு என்னை விடுவிப்பாரா என்கிற அந்த கேள்வியை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். You are asking a question that I am the chiefest sinner in this world. I have committed so much sin. Can Jesus set me free from it? அவருடைய பதில் என்ன? What is his answer? பலமுள்ளவனுக்காகிலும் பலவீனனுக்காகிலும் உதவி செய்வது தேவனுக்கு மிகவும் அற்பமான லேசான காரியம். It is a light thing for God to help those who have strength or those who lack strength. உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அது பஞ்சை போல் வெண்மையாகும், அது இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். Though your sins be red as scarlet, it will be white as snow, and though it shall be red like crimson, they shall be as wool. உன்னுடைய எல்லா பாவ கரைகளையும் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறது. Today the blood of Jesus is washing and cleansing you from all the stains of sin. கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து
உன்னை ஒரு பரிசுத்தவானாய் ஒரு பரிசுத்தவாட்டியாய் காண்கிறார். The word of God or the word which is Christ sees you as a holy man, holy woman. உன்னுடைய பார்வையிலே உன்னை நீ ஒரு அருவருப்பான ஒரு நபராக நீ கண்டு கொண்டிருக்கலாம். In your own sight you might be abominable to you. கிறிஸ்துவோ தம்முடைய விசுவாச கண்களினால் உன்னை காண்கிறார். But Christ sees you with the eyes of faith. உன்னை அவரை போல பரிசுத்தவானாக உன்னை மாற்ற முடியும். He can change you to be a holy person like he is. இந்த கர்த்தருடைய வார்த்தை இயேசுவை போல உன்னை பரிசுத்தவானாய் மாற்றக்கூடியது. This word of Christ is able to make you a holy person like Christ. இயேசுவை போன்ற ஒரு அன்புள்ள நபராக மாற்றக்கூடிய ஒன்று. It is able to make you a loving person like Christ. அன்புன்னா என்னன்னே தெரியாது, வம்பு பண்ணி கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ இடைவிடுகிற எல்லா இடத்திலும். ஆனால் அப்படிப்பட்ட உன்னை இயேசுவை போன்ற அன்புள்ள ஒரு நபராக அவரால் மாற்ற முடியும். You do not know what does love mean. You are a troublemaker working out mischief in all your dealings, but the Lord can make you a loving person like he is. உன்னுடைய முரட்டாட்டங்கள், உன்னுடைய பிடிவாத குணங்கள், உன்னுடைய அடங்காத தன்மைகள் இவைகளையெல்லாம் கண்டு அவர் சோர்ந்து போவாரா? ஒருபோதும் அந்த தேவனுடைய வார்த்தை சோர்ந்து போகாது. And will he faint or be wearied looking at your stubbornness, your rebellion and your refusal to oblige? He will never faint. ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனாகிய கர்த்தர் உன்னை அன்பிலே பரிசுத்தமும் அன்பிலே குற்றமில்லாத ஒரு ஆளாக கண்டிருக்கிறார். ஆனபடியினால் அவர் சோர்ந்து போக மாட்டார், நம்பிக்கை இழந்து விட மாட்டார். உன்னை நிச்சயமாக அந்த அனுபவத்துக்கு கொண்டு வருவார். Because he has seen you in Christ Jesus as a holy and blameless person in love before the foundation of the world, he will not be discouraged, he will not faint looking at your present state. Rather, he will bring you definitely into that experience. ஆகவேதான் இந்த கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் அனுபவித்தார்கள். ஆகையினால்தான் கண்டோம், கேட்டோம், அதை தொட்டு பார்த்தோம், அதை நோக்கி பார்த்தோம், இப்படி எல்லாம் என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டே இருக்கிறாங்க. They experienced this word of God, and therefore they were they were at the loss of words to describe it. They used various adjectives that which we have heard, which we have seen with our eyes, which we have looked upon and which our hands have handled. சகோதரனே சகோதரியே, இந்த தேவனுடைய வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்களை நீ உன் வாழ்க்கையிலே அனுபவிக்கும் போது இந்த யோவான் சொல்லுகிறத போல நீ இன்னும் பல மடங்கு சொல்ல ஆரம்பிச்சிருவ. Beloved child of God, when you experience the blessings contained in the word of God in your own life, more than what John the Divine says, you will be explaining it manifold. கர்த்தருடைய வார்த்தை பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்க ஒன்றாக இருக்கிறது. The word of God is more desirable than pure gold. கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. The word of God is sweeter also than honey and the honeycomb. இந்த தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் அது திகட்டவே செய்யாது. This word of God will never be boring. இந்த தேவனுடைய வார்த்தையாகி இந்த தேனை நீ இடைவிடாமல் பருகிக் கொண்டே இருக்கலாம். You can see without ceasing continue to eat of this word of God which is the honey. இந்த தேவனுடைய வார்த்தையானது உன்னுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதாக இருக்கிறது. This word of God is able to make your heart glad. நீ ஒரு பெரிய துக்கத்திலும் வேதனையிலும் இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். You might be a person found in grief and great pain. ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தையானது உன்னை சந்தோஷிப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. But this word of God is able to make you rejoice. நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் In the book of Nehemiah chapter 8, அந்த ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு வாசிக்கப்பட்டது, அது விளக்கி காண்பிக்கப்பட்டது. the word of God was read to the congregation and was explained to them. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டபோது உள்ளம் உடைந்து அழுதார்கள். When they heard the word of God, they were broken in their heart and they wept. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். The Lord said, to him will I look upon, who does humble himself and is broken in the spirit and trembles at my word. தேவனுடைய வார்த்தையானது சிறிய அளவில் உன்னுடைய உள்ளத்தை தொடும்போதே உன்னுடைய உள்ளத்திலே ஒரு அசைவை, ஒரு நொறுங்கின அனுபவத்தை உண்டாக்கி விடுகிறது. And when the word of God touches you at a minute level also, it creates a great repentance and a great breaking of heart in you. உன்னுடைய இருதயத்தை நீ வைரத்தை போல
உடைக்க முடியாத வைரத்தைப் போல நீ கடினமாக்கினாலும் இந்த தேவனுடைய வார்த்தையானது உன்னை அப்படியே உன்னுடைய உள்ளத்தை மெழுகு போல உருக்கி விடுகிறது. Though you harden your heart as an adamant stone, this word of God makes it to melt as a wax. எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ மனிதர்களுடைய வார்த்தைகள் இதை செய்ய முடியவில்லை. Many things couldn't do this, even words of men couldn't. ஆனால் இந்த கர்த்தருடைய வார்த்தையானது உன்னுடைய இருதயத்தை அப்படியே உடைத்து நொறுக்கி விடுகிறது. But this word of God breaks your heart and makes it contrite. கர்த்தருடைய வார்த்தை விளக்கி காண்பித்த போது, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை உணர்ந்து கொண்ட போது அவர்கள் அப்படியே மனங்கசந்து அழுதார்கள். When the word of God was expounded to them and when they realized the word of God, they wept bitterly. தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக, தேவனுக்கு விரோதமான தங்களுடைய வாழ்க்கை நிமித்தமாக அவர்கள் மனங்கசந்து அழுதார்கள். And their life that was contrary to the word of God and against God, they wept bitterly because of that. எந்த ஒரு நல்ல ஒரு தகப்பனும் தன்னுடைய தாயும் தங்களுடைய பிள்ளைகள் துக்கப்பட்டு வேதனைப்படுகிறதை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியாது. No good father or mother can bear their children in pain, in grief. நாங்கள் அறிவிக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய வார்த்தை அவர் உனக்கு நல்ல ஒரு தகப்பனாக, உன்னுடைய அப்பாவாக, உன்னுடைய பிதாவாக, உன்னுடைய அம்மாவாக இருக்கிறார். This Jesus Christ is the word of God, and that we declare unto you is a good father and a mother and Abba Father to you. பிள்ளைகளுடைய வேதனையை கண்டு சகிக்க முடியாமல் அவர்களை ஆற்றி தேற்றும்படியாக கிரியை செய்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பனாக, தாயாக அந்த இயேசு உனக்கு இருக்கிறார். Jesus is a good father and mother, unable to bear the pain and grief of his people, and one who comforts them. சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய இருதயத்தின் வேதனை தான் என்ன? Brother, sister, what is the grief in your heart? உன்னுடைய துக்கங்கள், பாரங்கள் தான் என்ன? What is the sorrow? What is the thing that burdens you? பயங்கரமான அடியினாலும் கொடிய காயத்தினாலும் நீ வேதனைப்பட்டிருக்கலாம். You might be grieved, stricken with terrible grief and wound. ஏசாயா 30 அதிகாரம் 26 Isaiah chapter 30 and verse 26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டுகிறார். The Lord binds the breach of his people. உன்னுடைய மனது முறிந்து போயிருக்கிறது. Your mind has been broken. இப்படி மனமுறிவை உண்டாக்குகிற பேச்சுகள், மனமுறிவை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் உன் வாழ்க்கையிலே எத்தனையோ சம்பவித்திருக்கிறது. உன்னுடைய மனசு அப்படியே முறிஞ்சு போயிருக்கு. Your spirit or mind has been broken because of many incidents that took place to break your heart. ஒரு பெரிய மன அழுத்தத்தில் நீ காணப்படுகிறாய். You are seen in a great depression. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? But what does the Lord do? கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டுகிறார். உன்னுடைய மன முறிவை அவர் கட்டுகிறார். The Lord is binding up the breach of his people. He is binding up the breach in your mind. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்குகிறார். ஆத்துமாவுல பயங்கரமான வேதனை, காயம், யார் என்ன சொல்லி ஆற்றி தேற்ற முயற்சித்தாலும் அந்த ஆறுதல் தேறுதல் உண்டாகிறது இல்ல. The Lord binds up the breach of his people and healeth the stroke of their wound, which means there is also great grief and agony in the heart, no matter what people try to say in order to comfort and console, it is not able to be consoled. நீ அவ்வளவு வேதனை துயரங்களை நீ அனுபவிக்கிறது நிமித்தமாக நீ மரணத்தை விரும்புகிறாய், உன்னை நீயே மாய்த்துக் கொள்ள பிரயாசப்படுகிறாய். Oh man of God, because you are experiencing such grief, such sorrow and affliction, you desire death, you want to commit suicide. உன்னில் காணப்படுகிற அந்த ஆத்துமாவின் காயம், அந்த வேதனை உன் ஆத்துமாவில் உண்டானதுக்கு, அந்த காயம் உண்டானதுக்கு காரணமான நபரை நீ கொலை செய்து விடலாம் என்று கூட அவ்வளவு கொடூரமாக நீ மாறுகிறாய். You become so cruel that you even contemplate to kill that person who caused that wound, that sorrow in your heart. நீயும் சாக வேண்டாம். You need not die. நீ யாரையும் கொலை செய்ய வேண்டாம். You need not kill anyone as well. உனக்காக இந்த வார்த்தை கொல்லப்பட்டிருக்கிறார்.
This word has been killed for you. இந்த வார்த்தையாகிய கிறிஸ்து உனக்காக மரித்திருக்கிறார். This word who is Christ has been slain for you. உனக்காக சிலுவையிலே ஆணி அறைந்து கொல்லப்பட்டிருக்கிறார். He was crucified and killed on the cross for you. உனக்காக பாவ நிவாரண பலியாக அவர் மரித்திருக்கிறார். He has died for you as the sin offering. அப்படிப்பட்ட ஒரு அந்த சோதனையை தாங்கக்கூடிய பலனையும் தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கையும் கர்த்தர் உனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். God has prepared a strength for you to bear the temptation and a way of escape as well. இப்படியாக ஆண்டவர் உன்னுடைய ஆத்துமாவின் வேதனையை காயத்தை அவிதமாக குணமாக்கி உன்னுடைய உள்ளான மனுஷனுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி அதை செய்கிறார். The Lord is sending His word and commanding a great healing in your inner man, in your heart and in your mind, in your spirit, and He is doing that work through His word. இந்த அனுபவத்தில் வரும்போது என்ன சம்பவித்து விடுகிறது? When you come to this experience, what happens? சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல இருக்குமா? The light of the moon shall be as the light of the sun. சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போல் இருக்குமாம். And the light of the sun shall be sevenfold as the light of 7 days. எழுத்தின்படியான சந்திரன் சூரியனை குறித்து தீர்க்கதரிசி சொல்லவில்லை. The prophet does not mention about the literal sun or moon. உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவு பிரகாசமாக மாறிவிடுகிறது என்று சொல்லுகிறார். He means to say that your life becomes so full of shining. இந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. Those who looked upon this word which is Christ were enlightened, their faces were not put to shame. உன்னுடைய ஆத்துமாவில் உன்னுடைய ஆவியில் காணப்படுகிற எல்லா இருளை இந்த தேவனுடைய வார்த்தை அகற்றி உனக்குள்ளே ஒரு களிகூர்தலை உண்டாக்கி விடுகிறது. All the light that is seen in your all the darkness that is seen in your spirit and soul, this word removes it and it creates a great rejoicing in you. அந்த எம்மாவூருக்கு சென்ற சீஷர்கள் மிகவும் துக்கமுகத்தோடு கூட அவர்கள் சம்பாஷித்துக் கொண்டே போகிறார்கள். And the disciples on their way to Emmaus were conversing with great sorrow. உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு சேர்ந்து கொண்டார். The resurrected Jesus joined them. அவர்கள் பேசிக்கொள்கிற காரியங்கள் என்னவென்று விசாரிக்கிறார். And he inquires them about the matters they were talking about. அவர் அவர்களோடு கூட பேசிக்கொண்டே போகிறார். He also joined in their conversations. சம்பவித்த காரியம் என்ன? What happened? உள்ளத்தில் காணப்பட்ட துக்கம், வேதனை, அந்த அடி, காயம் இவைகள் எல்லாம் ஆறி போய் விட்டது. The grief, the striking of the wound that was in their heart, in their inner man was healed. வேத வாக்கியங்களை அவர் விளக்கி காண்பித்த போது தங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்கிறார்கள். They said that did not our hearts burn when he expounded the scriptures? அதாவது உள்ளத்தில் அவ்வளவு பெரிய களிகூறுதல், பரவசம், சந்தோஷம் சொல்ல முடியல. அந்த ராத்திரியே மறுபடியுமாக எம்மாவூர்ல இருந்து எருசலேம் நோக்கி ஓடுகிறார்கள். Their joy knew no bounds. They were so ecstatic. Their rejoicing couldn't be expressed in words that the very same night they made their journey back to Jerusalem. அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டது. The word of God gave them such a joy. அருமையான சகோதரனே, சகோதரியே, Beloved brother, sister, உன்னுடைய துக்கங்கள், வேதனைகளுக்கான காரணம் என்ன? what is the reason for your sorrow and pain? உன்னுடைய எப்பேற்பட்ட துக்கங்கள், வேதனைகளை, உன்னுடைய உள்ளத்தின் காயங்களை ஆற்றக்கூடிய மருந்துதான் இந்த தேவனுடைய வார்த்தை. This word of God is the medicine that can heal whatever wound that might be in your heart. நீ மதுபானம் அருந்துகிறதுனாலயோ வேறு எது களியாட்டுகளை செய்கிறதுனாலயோ உன்னுடைய உள்ளத்தின் காயங்கள் ஒருபோதும் ஆறாது. The wound of your heart will never be cured by you drinking alcohol or by engaging in pleasures of sin. வேறு எந்த காரியங்களை செய்கிறதுனாலும் ஆறாது. It will not be cured by engaging in some other deed. ஒரே ஒரு நிவாரணம், தக்க நிவாரணம், அதுதான் சரியான மெய்யான நிகரற்ற ஒரு நிவாரணம். There is only one remedy, one relief, and that is the appropriate and incomparable and matchless remedy. ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார், அவர் நம்முடைய பாவத்தை மட்டுமல்ல நம்முடைய துக்கங்களையும் அவர் சுமந்து இருக்கிறார். Because Isaiah has mentioned in chapter 53 that the Lord has not only carried our sins but also our grief. மனிதனுடைய முதலாவது விழுகை நிமித்தமாக அவன் தன்னுடைய முகத்தின் வேர்வையினால்
வருத்தத்தோட இந்த பூமியின் பலனை புசிப்பான் என்று கர்த்தர் சொன்னார். The Lord told that because of the fall of man, he will eat because of the sweat of his face with great grief. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் விழுந்து போனதின் விளைவுதான் இந்த அடிக்காயம், இந்த வேதனை, இந்த துக்கம். And the reason for this breach, the reason for this wound in the heart, the reason for this sorrow and grief is the failure to obey the word of God. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ வருத்தத்தோட நீ வாழ்வாயின்னு சொல்லி தேவன் தான் சொல்லி இருக்கிறார். The Lord has said, in sorrow shall thou live and eat of it all the days of thy life. இதற்கு நிவாரணம் யார் உண்டாக்க முடியும்? Who can create a relief for this? எந்த மனிதன் உண்டாக்க முடியும்? Which man can create a relief? யாருமே உண்டாக்க முடியாது. No one can create it. அதே தேவன் தான் உண்டாக்க வேண்டும். That same God can create a relief. ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தபோது நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே மரித்தபோது நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். Therefore when the Lord Jesus Christ came into this earth, when he died for us on the cross, he has carried all our grief. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தினால் அவர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். He anoints you with the oil of gladness in the place of mourning. தம்முடைய வார்த்தையை அனுப்பி உன்னுடைய உள்ளத்தின் காயங்களை ஆற்றிவிட்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உன்னுடைய உள்ளான மனுஷனை நிரப்பி அந்த ஆனந்த தைலத்தினால் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். He is sending his word in order to heal the stroke of wound in your heart, and through the power of the Holy Spirit is anointing you with the oil of gladness. இந்த தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையிலே உன்னை அப்படியே படிப்படியாக ஒரு ஆவிக்குரிய அனுபவங்களே கொண்டு போகும்படியாக கிரியை செய்கிறது. And this word of God is working in your life to take you to higher steps, step by step in spiritual life. தாவீது ராஜா பெரிய பாவத்தை செய்தார். King David committed a great sin. உணர்வற்றவராக இருந்தார். He was lacking conviction. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. The word of God says, he that covereth his sin shall not prosper. அவன் செய்ததான பாவம் மறைவாக இருக்கிறது என்று அவன் எண்ணினான். He thought that the sin which he did was hidden to everyone. ஆனால் தேவனுடைய வார்த்தை நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக அவனுக்கு சொல்லப்பட்டது. But the word of God was told to him through Nathan the prophet. அவன் உள்ளம் உடைந்து விட்டது. His heart was broken. ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். He says, restore unto me the joy of thy salvation. உற்சாகமுள்ள ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். Let a cheerful spirit uphold me. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிட வேண்டாம். Cast me not away from thy presence. உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். Take not thy Holy Spirit from me. கதறுகிறான் கதறிக்கொண்டே இருக்கிறான். He is mourning and groaning. கிருபையாக தேவன் அவனுடைய பாவங்களை மன்னித்தார். Graciously the Lord forgave his sins. அந்த பாவங்களை மன்னிக்கிற இயேசு உன் பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே உன் பாவங்களை சுமந்து தீர்த்த இயேசு உன்னுடைய துயரத்தை, உன்னுடைய உள்ளத்தின் வேதனையை கண்டு நீ மனம் திரும்புகிறதை, மனஸ்தாபப்படுகிறதை கண்டு அவர் உனக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். That Jesus who carried your sins away on the cross sees the grief in you, sees your penitent heart and you repenting, and he is commanding that eternal life to you. நியாயாதிபதிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய தூதன் அந்த போகீமுக்கு வந்தார். And in Judges chapter 2 we read that the angel of God came to a place called Bohim. தேவ தூதன் மூலமாக தேவனுடைய வார்த்தை அங்கிருந்த ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. Rather the word of God was declared to the people there through the angel of God. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய புத்தியீனங்கள் குற்றங்குறைகள் எல்லாம் அவர்களுக்கு உணர்த்தப்பட்ட போது உடனே அவர்கள் மிகவும் அழுதார்கள். When their follies, faults and shortcomings were convicted to them by the angel of God, they were weeping bitterly. இவ்விதமாக ஒரு மெய்யான ஒரு மனஸ்தாபமானது உன் வாழ்க்கையில் உன்னுடைய ஆத்துமாவின் காயங்கள், வேதனைகளை எல்லாம் மாற்றி உன்னுடைய பாவ கரைகளை கழுவி உனக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்து விடுகிறது. In this manner a real repentance will heal you of the griefs in your soul. It will cleanse the stains of sin and bring a real joy in your life. நெகேமியாவின் புத்தகம் அந்த 8ஆம் அதிகாரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உணர்ந்து கொண்டபோது அவர்கள் மிகவும் மனங்கசந்து அழுதார்கள். In Nehemiah chapter 8 also, when they realized the word of God, they wept bitterly. உடனே எஸ்ரா
நெகேமியா அங்கிருந்த லேவியர்கள் அனைவரும் இந்த ஜனங்களை ஆறுதல் படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். Immediately Ezra, Nehemiah and the Levites there started to comfort the people. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கிறதே நம்முடைய பலன். The joy of the Lord is our strength. நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது பலவீனம். You weeping and mourning is a weakness. ஆதலால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கும்படியாக அளவும் விசாரப்படவும் வேண்டாம் என்று அவர்கள் ஆற்றி தேற்றப்பட்டார்கள். So they were told not to mourn or weep, but to be glad in the Lord. மெய்யாகவே தங்களுடைய பாவங்களை உணர்ந்து அழுத போது அவங்களுடைய உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வந்து விட்டது. அது சந்தோஷம் பொங்கி வழிந்தது. ஆனவனால அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. And when they heard the word of God, their hearts were full of joy and it started to overflow that they had no other option but to share it with others. கர்த்தராகிய தேவன் இந்த மாலை வேளையிலே உன் வாழ்க்கையிலே உன்னோடு கூட அழகாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். The Lord God is dealing with you very beautifully with your life this evening. தேவனுடைய வார்த்தையை இந்த ஆதி அப்போஸ்தலர்கள் தங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியை கொண்டு இந்த சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். And the early apostles declared the word of God as gospel through the Holy Spirit that was given to them. நாங்களும் கூட இந்த தேவனுடைய வார்த்தைகளை மனுஷர் போதிக்கிற வசனங்களாக அல்ல, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளாக பரிசுத்த ஆவியை கொண்டு இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிக்கிறார். Even we proclaim this gospel to you not as words of men but as word of God through the utterance that the Holy Spirit is giving us. கர்த்தருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று பேதுரு அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். Peter the apostle has written that the word of God abideth forever. மாம்சமெல்லாம் புல்லை போல் இருக்கிறது, மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல் இருக்கிறது. All flesh is as grass and all the glory of man as the flower of grass. புல்லின் பூவானது காலையில் பூத்து மாலையில் அது வாடி போய் விடுகிறது. The flower of the grass blossoms in the morning and withers away in the evening. உதிர்ந்து உலர்ந்து ஒன்றுமில்லாமல் போய் விடுகிறது. And it dries up and withers away and becomes nothing. அருமையான சகோதரனே சகோதரியே, மனுஷரால் வருகிற மகிமையை நீ தேடி போக வேண்டாம். Beloved brother, sister, don't go seeking after the glory that comes from men. மனுஷரால் வருகிற மகிமையை தேடி போகிற ஒரு நபராக நீ இருப்பாய் என்று சொன்னால், தேவன் மேலும் அவருடைய வார்த்தையின் மீதும் உனக்கு விசுவாசம் இருக்காது. If you are a person going after the glory that comes from men, you will not have a faith upon the word of God. அதைத்தான் யோவான் 5ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். We read that in John chapter 5. 44ஆம் வசனத்தில் in verse 44. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? How can ye believe which receive honor one of another and seek not the honor that cometh from God only? நாங்கள் அறிவிக்கிற இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் அது ஜீவனையும் வல்லமையும் கொண்டு வர வேண்டுமானால், அந்த வார்த்தையினால் உண்டாகிற ஆசீர்வாதம் உங்களை வந்து சேர வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். If the word of God that we proclaim to you has to bring life and power into you, if you have to receive the blessings that come through the word of God, you must believe the word of God. மனுஷரால் வருகிற மகிமையை தேடுகிறவர்களாக இருந்தால் இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க முடியாது. You cannot believe this word of God if you are given to seeking the honor that comes from men. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாத ஒரு கிறிஸ்தவனாக நாம் இருக்க வேண்டாம். We must not be a Christian who is unable to believe the word that comes from God. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காத ஒரு நபராக நீ இருக்கவே வேண்டாம். You need not remain as a person who could not believe the word of God. மெய்யாகவே கர்த்தர் உன் வாழ்க்கையில் உன்னுடைய எல்லா அவிசுவாசங்கள், அவநம்பிக்கைகள், சந்தேகங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடத்தக்கதாக, விசுவாசத்தை உனக்குள்ளே உருவாக்கத்தக்கதாக கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறார். The Lord is dealing with you in order to take away every unbelief and doubt and hopelessness from your life and infuse faith upon the word of God. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்ட இந்த தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்தவன் யார்? Who have believed the word of God that came out from us? கர்த்தருடைய புயம், அவருடைய வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் யாருக்கு வெளிப்பட்டது? And to whom had the arm of the Lord or the power of Christ been revealed to?
மெய்யாகவே கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய சிலுவையின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவரது இரண்டாவது வருகையும் எல்லா காரியங்களையும் உள்ளபடி விசுவாசிக்க கற்றுக்கொள்ளும்படியாக மனுஷரால் வருகிற மகிமையை நீங்கள் தேட வேண்டாம், அதை பலிபீடத்தில் வைத்து விடுங்கள். So that you can believe Christ and His word about the finished work of the cross, about His resurrection, about His second coming as it is. Don't seek the honor that comes from man, rather lay it upon the altar. மெய்யாகவே உன்னை பற்றி தேவனுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது. நீ அன்பிலே பரிசுத்தமும் குற்றமில்லாத நபராக இருக்க உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனபடியினால் நீ மனுஷரால் வருகிற மகிமையை தேடி பூமியில ஏதோ ஒரு பெரிய ஆளா, பிரபல்யமான ஆளா நீ காட்டணும்னு நினைப்பாய். ஆனால் ஒருபோது அது வாய்க்காது. மேலும் மேலும் அவமான சின்னமாக நீ மாறுவாய். On the other hand, there is a definite plan and purpose concerning you that God has to make you a person holy and blameless before Him in love, and this plan has been existing from the foundation of the world. Contrary to that, you are seeking the honor from men and you want to excel in this world that never will prosper. You will become a sign of reproach. இப்படி ஒரு வார்த்தை நமக்கு வந்த விற்பாடும் கூட, after such a word having come to us, நீங்கள் உணர்வில்லாதவளாக இருக்கக்கூடாது. You must not remain without understanding. நீங்கள் நிச்சயமாகவே தேவனால் வருகிற அந்த மகிமையை மாத்திரம்தான் நான் தேடுவேன் என்று நீங்கள் விரும்பி தீர்மானிக்கிறவர்களாக இருந்தால் கூட வலது கையை உயர்த்துங்கள். If you really decide that henceforth I will seek only the honor that comes from God and not from men, if you desire that and if you determine, மனுஷரால் வருகிற மகிமை எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று நீங்கள் உங்களுடைய தீர்மானத்தை விரும்புகிறவர்கள் உங்களுடைய வலது கையை உயர்த்துங்கள். Those who want to make this decision that I do not want the honor that comes from men, lift up your right hand. கர்த்தர் உங்களுடைய கரத்தை காணட்டும். Let God see your hand. கர்த்தர் உனக்குள்ளே விசுவாசத்தை சிருஷ்டிக்கிறார். The Lord is creating faith in you. விசுவாசத்தை ஒரு பொக்கிஷமாக வைக்கிறார். He is keeping faith in you as a treasure. கர்த்தர் உனக்குள்ளே விசுவாசத்தை ஒரு வரமாக வைக்கிறார். God is giving you the gift of faith in you. ஹalleluya. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. கர்த்தருடைய வார்த்தை இப்படி ஒரு ஜீவாதாரமான ஒரு வெளிச்சமாக உன் வாழ்க்கையில இடைவிடுகிறபடியினால் எப்பேற்பட்ட அந்தகாரத்தின் அதிபதியும் உன்னை சிறைப்படுத்த முடியாது. Because the word of God is dealing with you, intervening in your life as the foundation of life and as a light, no power of darkness, no ruler of the power of darkness can work against you. சகரியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனங்களை நாம் படிக்கும்போது, in the book of Zechariah chapter 1 verses 5 and 6, when we read, உங்கள் பிதாக்கள் எங்கே? தீர்க்கதரிசிகள் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்களோ? இராமற் போனாலும் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பலிக்கவில்லையோ? எங்கள் வழிகளின்படியேயும் எங்கள் கிரியைகளின்படியேயும் சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொன்னதில்லையோ என்று சொல் என்றார். பிதாக்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை அறிவித்தார்கள், ஆனால் அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். The fathers declared these words, but they are dead. தீர்க்கதரிசிகள் இந்த தேவனுடைய வார்த்தையை அறிவித்தார்கள், அவர்களும் மரித்து போய்விட்டார்கள். The prophets declared the word of God, but they also are dead. ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது. But there is life in this word of God. அந்த பிதாக்களாலும் தீர்க்கதரிசிகளாலும் உரைக்கப்பட்ட இந்த தேவனுடைய வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது. ஆனபடினால் பிதாக்கள் சொல்லி எவ்வளவு காலம் ஆயிட்டாலும், அந்த தீர்க்கதரிசிகள் சொல்லி எவ்வளவு காலம் ஆயிட்டாலும், அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையிலே பலிக்கிறது, நிறைவேறுகிறது. The words which the fathers and the prophets declared, though it has been a lot of years that have passed, still there is life, and therefore it is being fulfilled, the words which the prophets and the fathers spoke to you. நித்தியமான இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க செய்யக்கூடிய ஒரு ஜீவன் இந்த தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிறது. A life that enables us to enter into eternal life is contained in this word of God. பிரசங்க வாக்கியத்துக்கு முந்தின வசனத்திலே அந்த இளைப்பாறுதலை பற்றி சொல்லி இருக்கிறது. In our key verse, the verse before the key verse, about the rest, it is written. நித்தியமான இளைப்பாறுதலுக்குள் நாம் பிரவேசிக்க செய்யக்கூடிய ஜீவன் இந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. And the word of God contains the life in order to enable us to enter into eternal life. இந்த தேவனுடைய வார்த்தை உன்னுடைய மனசாட்சி உணர்த்துகிறது.
And this word convicts your conscience. இந்த தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்தை ஊடுருவி பாய்கிறது. It penetrates through your heart, this word of God. உன்னை திருத்துகிறது. இந்த தேவனுடைய வார்த்தை உன்னை குணப்படுத்துகிறது. This word of God corrects you and heals you. மறுபக்கத்திலே சரீரத்திலேயும் கூட ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் இந்த தேவனுடைய வார்த்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. On the other side, this word of God is able to create healing and life and strength in your body as well. நீங்கள் ஒருவேளை வியாதியஸ்தராகவோ பலவீனராகவோ இருக்கலாம். You might be weak or infirm. அல்லது உங்களுக்கு அருமையானவர்கள் வியாதியஸ்தரும் பலவீனருமாக இருக்கலாம். அவர்கள் நிமித்தமாக ஜெபிக்கும்படியாக இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். Or your dear ones might be sick or weak and you have come to offer a prayer for them. இந்த தேவனுடைய வார்த்தையிலே உள்ள ஜீவன், நீ என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறாயோ, யார் சுகமாக வேண்டும் என்று எதிர்பார்த்து வந்திருக்கிறாயோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறது. The life contained in this word of God is fulfilling your expectation with whatever expectation you have come, or seeking the healing of someone else who is your dear one. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, இந்த ஜீவ வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு அருமையானவர்கள் சுகமாக்கப்படுகிறார்கள், பலப்படுத்தப்படுகிறார்கள். When you are hearing this word of God which is life, your dear ones are healed. இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் சுகமாக்கப்படுகிறீர்கள். As you are hearing to these words of life, you are being healed. பலனடைகிறீர்கள். You are strengthened. இந்த வார்த்தை மனதுருக்கத்தோடு அனுப்பப்பட்ட வார்த்தை. This word is being sent to you full of compassion. கிறிஸ்துவாகிய இந்த வார்த்தை வியாதியஸ்தர்களை கண்டு மனதுருகினார். இந்த தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளது. இந்த ஜீவனுள்ள வார்த்தை உண்மையில் மனதுருக்கத்தோடு அனுப்பப்பட்ட வார்த்தை. Christ is the word of God. When he saw the sick, he had compassion on them, and this word of God is powerful and it is being sent to you full of compassion. சகோதரி சகோதரியே, Brother, sister, நீங்கள் சரீரத்தில் ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆயுசு நாட்கள் வரைக்கும் நீங்க வாழ வேண்டும். You must live with good healing and strength in your body till the days appointed by the Lord for you to live. வியாதிகள் பலவீனங்களை கொண்டு வந்து உங்களுடைய சரீரங்களை பலவீனப்படுத்துகிற, உங்களுடைய ஆயுசு நாட்களை திருடுகிற பிசாசுக்கு செவிசாய்க்க வேண்டாம். You must not hearken to the devil who is bringing sickness and infirmity and is trying to steal the days of your life. நீங்கள் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். You are supposed not to die but to live and declare the works of the Lord and glorify his name. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அருமையான சகோதரனே சகோதரியே, நீ ஆரோக்கியத்தோடு ஆயுசு நாட்களோடு இருப்பாய். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்துவார். If the coming of the Lord tarries, brother, sister, the Lord will keep you with good health and good healing. The Lord will strengthen you. அவர் உனக்குள்ளே உன்னுடைய சரீரத்திலேயும் கூட இந்த வார்த்தை ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. His word is able to infuse life into your physical body as well. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆகிப்போன அந்த லாசருவை உயிரோடு எழுப்பவில்லையா? Did not God raise up the Lazarus who was dead and stinking in his grave for 4 days? அந்த கல்லறையின் அருகே நின்று கண்ணீர் விட்ட இயேசு உன்னருகே நின்று கண்ணீர் விடுகிறார். Jesus who wept at the tomb of Lazarus is standing beside you and weeping for you. அந்த கல்லறையின் அருகே நின்று, லாசருவின் கல்லறையின் அருகே நின்று பிதாவை நோக்கி கூப்பிட்டாரே, அந்த இயேசுவாகிய வார்த்தை உன்னருகே இருக்கிறார். That Jesus, who is the word of God, who stood by the tomb of Lazarus and called upon God the Father, is beside you. உன்னுடைய பிரச்சனைகள் தான் என்ன? What is your problem? உன்னுடைய தேவைகள் தான் என்ன? What is your need? நீ கடந்து போகிற சூழ்நிலைகள் தான் என்ன? What is the circumstance that you're going through? உன்னுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் தான் என்ன? What is the struggle in your life? இந்த தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக அது ஒரு பர்வதம் அல்ல, அது ஒரு தூசி. Before this word of God, it is not a mountain, it is a speck of dust. கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்திலே நீ பெரிய பர்வதமாக கருதி கொண்டு வேதனையோடு இருக்கிறாயே, அந்த கர்த்தருடைய வார்த்தையானது அதை தூசியாக மாற்றி விடுகிறது. What you reckon as a great mountain in your life and you are being grieved because of it, before the word of God, it is not a great mountain, it is a speck of dust. ஒரு சிறிய தூசி உன்மேல் விடுமானால் நீ கவலைப்படுவாயா? Will you be bothered if a speck of dust falls on you? நீ அழுது புலம்புவாயா? Will you lament and mourn? சகோதரனே சகோதரியே, உன்னுடைய பிரச்சனைகள்
மலை போன்றவைகள் அல்லவே அல்ல. Brother, sister, your problems are not great like a mountain. ஏனென்றால் இந்த தேவன் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். Because this God has a purpose concerning you. நீ அன்பிலே பரிசுத்த, அன்பிலே குற்றமில்லாத நபராக உருவாக்கப்பட வேண்டும். You must be formed as a person holy and without blame before him in love. அதற்காக இந்த தேவன் உனக்காக முன் வந்து அந்த மலைகளை எல்லாம் மிதித்து நொறுக்கி பதருக்கு ஒப்பாக மாற்றி விடுகிறார். Because of that, this God comes forward to help your cause, and he is breaking those mountains and reducing them to dust. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தால் உனக்கு முன்பாக நிற்கிற எந்த மலையும் உனக்கு முன்பாக நிற்காது. If you believe the word of God, no mountain that is standing before you will continue to stand. இந்த தேவனுடைய வார்த்தையானது சாத்தானுடைய ராஜ்யத்தை அழித்து நொறுக்கி விடுகிறது. This word of God destroys the kingdom of Satan and breaks it to pieces. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறது போல, Reading in Colossians chapter 2 14-15 வசனங்கள், verse 14 and 15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். உனக்கு எதிரிடையாயிருந்த கட்டளை, That ordinance which was against you, உனக்கு விரோதமாயிருந்த கையெழுத்து, that handwriting which was against you, இந்த தேவனுடைய வார்த்தையாய கிறிஸ்து அவைகளை குலைத்து போட்டார். இல்லவே இல்லை. Christ has abolished it. It is no more seen there. உனக்கு எதிரடையான கட்டளையும் இல்ல, உனக்கு எதிரடையான கையெழுத்தும் இல்ல. There is no ordinance against you. There is no handwriting against you. உனக்கு எதிராக 1000 கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, நீ கேள்விப்படுகிறாய், ஆனா இல்லவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. 1000 ordinances have been signed against you. You are hearing that, but the Lord says it simply doesn't exist. அதை அங்க இருக்காதபடிக்கு எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து போட்டார். He has taken it out of the way and he has nailed it to the cross. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். And having spoiled the principalities and power, he made a show of them openly on the cross and triumphed over them on the cross. உனக்காக இவ்வளவு பெரிய ஒரு ஜெயத்தை சம்பாதித்து வைத்த அந்த தேவனுடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். And we are declaring that word of God which is Christ, who has earned such a great victory for you. இந்த தேவனுடைய வார்த்தை உனக்கு எதிராக இருக்கிற சாத்தானுடைய ராஜ்யத்தை நொறுக்கி போட்டிருக்கிறது. This word of God has broken into pieces the kingdom of Satan against you. அவருடைய ராஜ்யத்தை உனக்குள்ளே ஸ்தாபிக்கிறது. It is establishing his kingdom in you. கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை உன்னிலே ஸ்தாபிக்க விரும்பும்போது சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபிக்க முடியும்? When the Lord wants to establish his kingdom in you, how can Satan establish his kingdom? அவன் உன்னிலே தன்னுடைய காலை வைக்கிறதுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். The Lord will not allow him to place his foot upon you. இது யாருக்கு தெரியும்? Who knows this? அந்த பிசாசுக்கு தெரியும். The devil knows it. உனக்கு எதிராக இருந்த சாத்தானுடைய வல்லமைகளை நிர்மூலமாக்கி சாத்தானின் ராஜ்யத்தை அழித்து உனக்குள்ளே அவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறார் என்பது அந்த பிசாசுக்கும் தெரியும். அந்த பிசாசு உன்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். The devil knows that Jesus, who is the word of God, has destroyed the kingdom of Satan against you. He has utterly broken it down into pieces, and he cannot have a foothold in your life. ஆப்பிரிக்க யானைகளுக்கு தன்னுடைய பலன் தெரியாது என்று சொல்லுவார்கள். ஆப்பிரிக்காவில் உள்ள யானைகளுக்கு தன்னுடைய பலன் தெரியாதான். They say that the African elephants do not realize their own strength. யானைக்கு ஏகப்பட்ட பலன் இருக்கு, ஆனா ஒரு சின்ன பையன் ஈஸியா நடத்துவான். The elephant is very strong, but a small lad will lead that elephant. சகோதரனே சகோதரியே, உன் பலன் என்ன? Brother, sister, what is your strength? உன்னுடைய பலன் என்ன? What is your strength? நம்முடைய பலன் தெரியாத ஒரு நபராக நாம் இருக்க வேண்டாம். We must not remain as people not knowing our strength. கிறிஸ்துவாகிய இந்த வார்த்தைக்கு என்ன பலன், என்ன வல்லமை இருக்கிறதோ அது நமக்கும் அருளப்பட்டிருக்கிறது. What power, what strength is found in Christ, who is the word of God, that very same power, strength has been given to us. இயேசு கிறிஸ்து தம்மால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்களுக்கு
தன்னுடைய அதே வல்லமையை அதே அதிகாரத்தை கொடுத்து உலகத்திலே அனுப்பினார். The Lord gave his own power and authority to the apostles whom he called and sent them into this world. உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The resurrected Lord Jesus told his disciples, behold, all power and authority is given to me in heaven and in earth. உலகத்தின் முடிவரையும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். Lo, I am with you always, even unto the end of the world. அருமையானவர்களே, இந்த அப்போஸ்தலர்களோடு நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். Beloved ones, join yourself with these apostles. எதற்காக? Why? எங்களுடைய பேருக்கு பெருமைக்காகவா? Is it for the reputation of us to increase? இல்ல. No. அந்த பிதாவாகிய தேவனோடு அந்த குமாரனாகிய இயேசுவோடு நீ ஐக்கியமாய் இருப்பதற்காக. For you to have fellowship with that God the Father and his Son Jesus Christ. பிரதிஷ்டையுள்ள ஒரு கூட்டம் தேவனுடைய ஊழியர்களை தேவன் எழுப்பி தந்திருக்கிறார். God has raised a group of consecrated servants of God for that. இந்த தேவனுடைய வார்த்தை பாருங்க. Look at the word of God. எத்தனையோ குடும்பங்களை உடைத்து தியாகமும் பிரதிஷ்டையும் உள்ள ஊழியர்களை எழுப்பி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். It has broken many families, and out of those families the Lord has raised up consecrated and sacrificial servants of God. நல்ல வாலிப வயசுல 20 வயசு 22 வயசு 25 வயசுல சகோதரிகள் புறப்பட்டு வருகிறார்கள். And at a good young age, at the age of 20 or 22 or 25, youngsters, brothers and sisters step out for the ministry. உலகத்துல ஆடம்பரமா வாழணும், ஒண்ணுக்கு மேல பல கல்யாணம் கட்டணும், இப்படி எல்லாம் தான் கொள்கை உடையவர்களாக இருந்தாங்க. அதெல்லாம் மாத்தி ஆண்டவர் இப்படி எல்லாம் கொண்டு வந்தார். Some had the intention to live a luxurious life. Some even wanted to engage in polygamy, but the Lord has brought such people. திருமண வாழ்க்கையே வேண்டாம், உலகத்துல ஒண்ணுமே வேண்டாம். The Lord brought them to a place where they refused a married life, where they refused anything of this world. வாழ்நாளெல்லாம் இயேசுவே போதும் என்று புறப்பட்டு வந்தவர்கள், தேவனுடைய வார்த்தையே போதும் என்று புறப்பட்டு வந்தவர்கள். And they have come out with the decision that Jesus alone is enough. All the days of my life the word of God is enough. இப்படிப்பட்ட தேவ ஊழியர்களோடு நீ உன்னை இணைத்துக் கொள்ளலாமே. You can unite yourself with such servants of God. இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய சபையோடு நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளலாமே. You can unite yourself with such a church of God. மறுபக்கத்தில் நம்முடைய வாலிபர்களை நான் உணர்த்துகிறேன். On the other side, I am convicting our youngsters. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. சீயோன் பரலோகத்தில் மேன்மையான ஒரு இடமாக இருக்கிறது. And Zion is the most sublime place in heaven. அருமையான சகோதரனே சகோதரியே, அந்த நித்திய சீயோனில் கர்த்தராகிய இயேசுவோடு கூட அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கும்படியாக அவர் உன்னை அழைக்கிறார். Beloved brother, sister, the Lord is calling you to be found in that eternal Zion with the Lord Jesus Christ, who is the Lamb. சந்தோஷமா புறப்பட்டு வர வேண்டிய காரியம். It is a matter of great joy that you step out for the ministry. பெரிய பாக்கியமாக சிலாக்கியமாக கருதி புறப்பட்டு வர வேண்டிய காரியம். You must esteem it as a great and blessed privilege. ஆனால் பிசாசு அருமையான நம்முடைய பிலீவர்ஸ், அருமையான நம்முடைய வாலிபர்களுடைய மனக்கண்கள் பலருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். But the devil has blinded the eyes of understanding of many of our youngsters and even their parents. கர்த்தருக்காக இந்த உலகத்தில் வாலிபனே நீ ஜீவிக்காவிட்டால் யாருக்காக ஜீவிக்க போகிறாய்? Youngster, if you do not live for God in this world, for whom are you going to live? இந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவுக்காக நீ ஜீவிப்பாயானால், if you live for Christ who is the word, இந்த உலகத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். the Lord will do great things through you in this world. ஒரு சில நபர்களுக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திற்கும் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires that you must be a blessing not to a small group of people but to the whole world. மாத்திரமல்ல, நித்தியத்தில் கிறிஸ்துவோடு கூட நீ காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். Not just that, he wants you to be found with Christ in eternity. இப்பொழுது நாம் எல்லாரும் முழங்காலிலிருந்து நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us all be on our knees and close our eyes. முழங்காலில் இருக்க என்றவர்கள் முழங்காலிலிருந்து நம்முடைய கண்களை மூடுவோமாக. Those who can be on your knees, be on your knees and close your eyes. சகோதரனே சகோதரியே, சில வினாடிகளை கூட நீ வீணாக்க வேண்டாம். Brother, sister, don't even waste a few seconds. அந்த வினாடிகளும் கூட உன் வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். Even those few seconds can bring a great blessing into your life. தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். Surrender to God. அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்கு ஒப்புக்கொடுங்கள். Surrender to the words of his grace. ஒப்புக்கொடுத்து தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படுங்கள். Surrender and be filled with the love of God.
துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். The Lord is anointing you with the oil of gladness in the place of mourning. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக மாற்றிக் கொள்கிறார்கள். They go through the valley of Baca and make it a pool of water. அழுகையின் பள்ளத்தாக்கை ஆனந்த சந்தோஷத்தின் பள்ளத்தாக்காக மாற்றுகிறார்கள். The valley of tears, they turn it into the valley of exceeding gladness. சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். Oh, sorrow and sighing shall flee away. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவாய். They shall have joy and gladness. தேவன் தாமே உன் கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். God himself shall wipe all your tears. இந்த வார்த்தை உன்னை ஆற்றி தேற்றி மகிழ்ச்சியாக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை. This word is able to comfort and console you and make you glad. சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவோமாக. Be filled with gladness. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, தாரிந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா வார்த்தையினால் அவதி தாரிந்தன் வியாதியும் வேதனையும் இயேசுவல்லா சாந்திடவோ இதமதில் வேறு மகாரமில்லை. Shall we all stand? நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். இதமதில் வேறு மகாரமில்லை. வார்த்தையினால் அவதி தரன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா வார்த்தையினால் அவதி தரன் வியாதியும் வேதனையும் இயேசுவல்லா சாந்திடவோ இதமதில் வேறு மகாரமில்லை. இயேசுவல்லா சாந்திடவோ இதமதில் வேறு மகாரமில்லை. வார்த்தையினால் அவதி தாரிந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா வார்த்தையினால் அவதி தாரிந்தன் வியாதியும் வேதனையும் இயேசுவல்லா சாந்திடவோ இதமதில் வேறு மகாரமில்லை. இயேசுவல்லா சாந்திடவோ இதமதில் வேறு மகாரமில்லை. வார்த்தையினால் அவதி தாரிந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா வார்த்தையினால் அவதி தாரிந்தன் வியாதியும் வேதனையும் இயேசுவல்லா சாந்திடவோ இதமதில் வேறு மகாரமில்லை. 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 இயேசுவல்லா சாந்திடவோ இதமதில் வேறு மகாரமில்லை.
Amen. For all the words of God, our God has spoken to us, for reviving us, quickening us, for doing a great work of restoration, giving us His joy in our lives, for healing all our wounds in our soul, in our mind, in our hearts. Oh, once again giving us the joy, believing in His word, looking at His face. Shall we praise Him? கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அனுப்பி தந்து நம்முடைய மத்தியிலே செய்ததான எல்லா வேலைக்காக, நம்மை உயிர்ப்பித்ததற்காக, நம்மை எழுப்புதல் அடைய செய்ததற்காக, நம்மை ஆதி நிலைக்கு திருப்பி கொண்டு வருவதற்காக, நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் இருந்ததான எல்லா காயங்களை மாற்றி, நம்முடைய சரீரத்தில் இருந்த வியாதிகளை குணமாக்கி, நமக்கு உள்ளத்திலே நித்திய சந்தோஷத்தை தந்ததற்காக, கர்த்தருடைய வார்த்தை செய்ததான எல்லா நன்மைகளையும் நினைத்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் சந்தோஷத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Through this same word, He is comforting our hearts. He is doing a work of healing in our body. He is destroying Satan's power. He is doing a work of transformation through His word and divine anointing, through the power of the Holy Spirit. One day we are going to be found perfect in His love, holy and without blame before Him, perfect in Him and ready to be with Him eternally in Zion and New Jerusalem. With a grateful Lord shall we praise Him. இதே வார்த்தையை கொண்டு அவர் நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய இருதயங்களை ஆட்சி தேற்றுகிற வேலையை செய்கிறார், நம்மை மறுரூபமாக்குகிற வேலையை செய்கிறார், நம்முடைய சரீரங்களை குணமாக்குகிற வேலையை செய்கிறார். ஒரு நாள் நாம் அவருக்குள் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக, குற்றமற்றவர்களாக, பூர்ணமாக்கப்பட்டவர்களாக, அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிக்கும்படியாக, அவரோடு கூட நித்தியமாய் சீயோனிலும் புதிய எருசலேமிலும் காணப்படும்படியாக நம்மை தகுதிப்படுத்த போகிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us pray. பிதாவே, பரிசுத்தம் அன்பு இறக்கும் நல்ல தகப்பனே, நாங்கள் ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவாய், தேவாதி தேவனாய், மகிமை பொருந்திய தேவனாய் இருக்கிறதுனால ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பட்டணத்தை நேசித்து கர்த்தாவே, இந்த இடத்திலும் கன்வென்ஷன் தந்திரக்காய் ஸ்தோத்திரம். முதலாம் நாள் கூட்டத்திலான பொறுப்படுத்தி ஆசுத்தவனா ஸ்தோத்திரம். இரண்டாம் நாளையும் கொண்டு வந்து கர்த்தாவே, காலை எழுந்த எல்லா கூட்டம் நடத்தி ஆசுத்தவனா ஸ்தோத்திரம். இந்த மாலை வேலையும் கர்த்தாவே, வாக்குமர நல்ல தெய்வமாய், மகிமை பொருந்தியவனாய், மகிமையோடு மற்ற எழுந்தக்காய் ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். பாட்டு ஊழியத்தெல்லாம் ஆசு தந்தீர், ஜீவல்ல சாட்சியை தந்தீர், அதுக்காக ஸ்துதிக்க ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு தேவையான வான மன்னாவே, ஜீவ போஜனத்தை, ஜீவ அப்பத்தை தந்திரே, அதுக்காக ஸ்துதிக்க ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாவே ஆதியில வானத்தையும் பூமியில் சிருஷ்டித்தீர், எல்லாம் ஒழுங்கா நன்மையா இருந்தது. ஆனால் விழுந்து போன தூத கூட்டங்கள் அது ஒழுங்கின்மை வெறுமையுமே கருத்து போட்டது. மீண்டுமாக உண்டாக்கினீர், நல்லதென்று கண்டீரே. அதுபோல மனுஷன் தம்முடைய சாயல் ரூபத்தின்படி சிருஷ்டித்து கர்த்தா நாசி ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மாவானான். அவனுக்கு கர்த்தாவை எல்லாமே ஆளுகையும் ஆசுவாங்களும் ஐக்கியத்தையும் எல்லாம் மகிமையை நான் நிரப்பியிருந்தீர். அந்த மனுஷன் கர்த்தா அந்த ஆதாம் ஏவாளும் ஆதி மனுஷன் சாத்தானவாதி கீழ்படுத்தப்பனால தவறை ஒத்துக்கொள்ள அப்படினால அவருடைய ஜீவன் ஒழுங்கற்ற வெறுமையா போய்விட்டது. அவனுக்குள்ள சாபம் வந்தது, அவனுக்கு பூமி சபிக்கப்பட்டா போய்விட்டது. அப்படிப்பட்ட மனுஷனை அப்படியே விட்டு விடாமல் கர்த்தாவின் நேசித்து அன்பாவே அந்த தேவன் மனுஷனை தேடி வந்தீரே, அதுக்காக ஸ்துதிக்க ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவை ஸ்தோத்திரம். வார்த்தையாய் பிதாவின் வார்த்தையா இருந்தான அந்த இயேசு கிறிஸ்து இரட்சகராய் இந்த பூமியில மனுஷனை தேடி வந்து சரீரத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்குள்ள மனுக்குலத்துக்கு வேண்டி எல்லா பாடுகளையும் சாபங்களையும் துன்பங்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் தன்னை மேல சுமந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து அடக்கம் மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்து பிதாவின் வலது பாசம் இன்றைக்கு எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அந்த ஜீவ வார்த்தை எங்களுக்காக கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வசனங்கள் வெளிப்பட்டு பல ஆயிரம் வருஷங்கள் ஆனாலும் யார் மூலம் வெளிப்படுத்தி கொடுத்தப்பட்டு அவர்கள் இந்த பூமியில இல்ல தாத்தா இளைப்பாறு பிரவேசித்தாலும் அந்த வசனம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். அது ஜீவன் உள்ளதாய்
வல்லமை உள்ளதாய் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கற்கானதாய் கர்த்தாவே ஆவியையும் ஆத்மாவையும் கணுக்களையும் அணுவை உருவ குத்துறதா இருக்கிறதாகும் வேறு பிரிக்கிறதா இருக்கிறதாகும் ஆத்மாவையும் வகைய ஆகிய யோசனைகள் வகையறுக்கிறதா இருக்கிறதுனால ஸ்துதிக்க ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஜீவ வார்த்தைகளை தந்திரே அந்த வார்த்தையை பெற்று அனுபவிக்கிறதான இப்படிப்பட்டான கூட்டத்தோடு அப்படி ஊழியம் செய்ததான பிரதிஷ்டப்பட்ட ஊழியக்காரோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ள முடியாத பாக்கியம் தந்திரக்காய் ஸ்தோத்திரம். தாவே தாசன் சொன்னது போல நாங்கள் காதில் இருந்ததும் நாங்கள் கண்டதும் கேட்டதும் கண்களினால் கண்டதும் தொட்டு பார்த்ததுமா ஜீவ வார்த்தை உங்களை அறிவிக்கும் சொன்ன போல இன்று ராத்திரி வேளையிலும் அந்த ஜீவ வார்த்தை அறிவிக்கும் வாக்கியங்களை தந்திரக்காய் சுதிக்கிறோம் ஸ்தோத்திக்கிறோம். இதை கேட்டிருக்கிறான் ஒவ்வொரு ஜீவத்தையும் தாவே ஜீவன் உண்டாகட்டும் வல்லம் உண்டாகட்டும் கர்த்தாவே. அனாதி நோக்கம் கர்த்தாவே எங்களை குறித்த நோக்கம் உலகத்தோடு நாங்கள் தெரிந்து கொண்டிலே கிறிஸ்துவிலே நாங்கள் அன்பில் குற்றமற்றலும் பரிசுத்தமாக கிறிஸ்துக்களை எங்கள் தெரிந்து கொண்டிலே அது நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனப்படி எங்களுடைய ஐக்கியமும் இந்த பரிசுத்த ஐக்கியத்தை உறுதியாக இருந்து சத்தியத்தை உறுதியாக இருந்து கர்த்தாவே நாங்கள் சந்திக்க ஆயத்தமாக உதவிச்சும் சத்தியத்தை சத்தியம் உங்களை விடுதலாக்க சொன்னீர். கர்த்தருடைய ஆவியான் எங்க உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன தேவன் இந்த ராத்திரியில் கிரியை செய்து கொண்டிருக்காய் ஸ்தோத்திரம். ஒரு விடுதலை தந்திரக்காய் ஸ்தோத்திரம். வந்த ஜனத்தில் எல்லா ஜீவிதத்தில் பாரங்களை துன்பங்கள் துக்கங்களை நீ விடுவித்திருக்கணும் நான் சுதிக்க ஸ்தோத்திக்கிறோம். புதிதாக வந்திருக்க எல்லா ஜீவித்தங்கிறதாவே அந்த ஜீவன் உண்டாகட்டும் வெளிச்சம் பிரகாசிக்கிட்டுங்கிறதாவே எல்லாமா துன்பங்கள் துக்கங்கள் பாரங்கள் கர்த்தாவே கஷ்டங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே அந்த முறிவை கட்டி கர்த்த அடிக்காயத்தை முறிவை கர்த்தா நீ ஆற்றி அந்த அடிக்காயத்தை கற்ற நாளில் கர்த்தாவே சூரிய சந்திரன் வெளிச்சம் சூரியனை போலும் சூரியன் வெளிச்சம் 7 பல ஆகும் சொன்ன போல இந்த ராத்திரி செய்து கொண்டிருக்கிறனாலுமே ஸ்தோத்திரம். எல்லாருடைய விசுவாசத்தை இன்னும் பெருக செய்யும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டான மகிமையான ஊழியத்தை செய்ய கர்த்தாவே நாங்கள் அனுபவிக்கிறத அவர்களுக்கு அறிவித்திருக்கோம். எத்தனோ வாலிபர்களை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறீர். அவர்களும் கர்த்தா இந்த நாட்களை எல்லாத்தையும் வெறுத்து விட்டு உமக்கு சித்தம் செய்ய முடியாக உம்முடைய ஊழியத்தை செய்ய முடியாக இந்த ஜீவனில் வசனத்தை அறிவிக்க முடியாக நீ அவர்களுக்கு உங்களுடைய சந்தோஷம் நிரப்பி அவர்களுடைய பக்கம் கொண்டு வர முடியாக இந்த மகிமையான ஊழியத்தை கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஜனத்தெல்லாம் ஆசீர்வதித்து நடத்துங்கிறதாவே தொடர்ந்து கணவன் நீ நடத்தி நாமத்தை மகிமை பெரிய காலம் செய்யும் பிரசித்தான் மகனையும் பலப்படுத்தும் நடத்தி நல்ல சுகபலம் தந்து நீ நடத்துங்கிறதாவே ஸ்தோத்திரம். தாழ்த்தி வலிமையாக்கி ஒப்படைக்கிறோம் இயேசு நாமத்தை கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each and every one of us until Jesus appears in all his glory. Amen. Hallelujah.